வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2018 குரூப் டி எக்ஸாம் நடந்தது. அதோட கேள்விகள் தான் ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் 18th செப்டம்பரில் கேட்கப்பட்ட செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கார்னரில் ரைட் கார்னரில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, நீங்கள் இதில் கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேக்ஸ் ரிலேட்டடான கொஷனுக்கு ஏதாவது ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கொஷின்ஸ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஒரிஜினல் மேக்ஸ் கொஷின்ஸ், ஓகேங்களா? ஆன் அ சர்டன் சம் simple interest for 5.5 years at an annual rate of 12% is 50 less than the interest on the same sum for 7.5 years at an annual rate of 10%. Find the sum. ஃபஸ்ட்டு கொஷினை படித்து பாருங்கள், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அண்ட் தென் வந்து சொல்யூஷன் பாருங்கள். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் முதல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் ரெண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டுமே வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதில் அவன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கடனாக கொடுக்குறான். கடனாக கொடுத்ததில் அந்த ரெண்டு ஒரே அமௌண்ட்டு தான், ஒரே அளவான அமௌண்ட்டு தான். இப்போ ஒரு வேளை 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ரூபாவே தான் 5.5 வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்டையும் 7.5 வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்டையும் வட்டிக்கு விடுறான். சாரி, 5.5 இல்லை, 5/2 இயர்ஸ் அண்ட் 7/2 இயர்ஸ். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வேறு வேறு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் போது அது கிடைப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் இருக்கு இல்லைங்களா, அந்த வட்டிங்கிறது வந்து 50 rupees வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை, ஸோ நமக்கு பிரின்சிபல் தெரியாது, பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபலை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பார்த்தோம்னா SI = PNR/100. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரே அமௌண்ட்டு தான், அதனால் எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 5/2 இயர்ஸ், 5.5ல் 5/2 அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% by 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு செகண்ட் கண்டிஷனில் 7/2 இயர்ஸ் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 7/2 இயர்ஸ் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் இங்கே ஏன் மைனஸ் போடுறோம்னா ரெண்டுக்கும் இருக்க வட்டிக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 50 rupees. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டரில் இருக்க 100 அண்டு நியூமரேட்டரில் இருக்க 2 கீழே வந்துச்சுன்னா 200 ஆகும். ஸோ சேம் டினாமினேட்டர்னால நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் 200ன்னு. அண்ட் தென் இங்கே 60x மைனஸ் 70x ஈக்குவல் டு 10,000 மாறும். 10x is equal to 10,000, x is equal to it will be 1000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது வந்து 1000 rupees. ஸோ அவன் எவ்வளோ ரூபா வந்து வட்டிக்கு விட்டுருக்கான்னு பார்த்தோம்னா 1000 ரூபாவை தான் ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டாக விட்டுருக்கான்.
the area of circumcircle of a right angle triangle whose sides are 6 cm, 8 cm, 10 cm will be. So area of circumcircle of the right angle triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு அண்ட் தென் ஏரியா ஆஃப் சர்க்கம்சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளார இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உன்னோட சைடு 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர். எப்பயுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட லார்ஜஸ்ட் சைட், அதாவது ஹைப்போட்டனியூஸ் சைடு வந்து லார்ஜஸ்ட் சைடு. அப்போ அதுதான் ஹையர் மெஷர்மெண்ட்டாக இருக்கும், 10 சென்டிமீட்டர் அண்ட் ரிமைனிங் 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி நாம் இங்கே பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுங்கிறது வந்து சர்க்கிளோட ஸ்ட்ரெயிட், அதாவது இந்த ஹைப்போட்டனியூஸ் சைடுங்கிறது வந்து சர்க்கிளோட டயாமீட்டராக ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே A to B அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னா அப்போ டயாமீட்டர் ஏபிங்கிறது வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ சர்க்கிளோட ரேடியஸ்னா 10/2, இட்ஸ் 5 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்த சர்க்கிளோட ஏரியா தெரியணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன, பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஆர் வந்து 5 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சுது. ஸோ ஆன்சர் இஸ் 25 பை. பிகாஸ் இங்கே வந்து பையை நம்ம சால்வ் பண்ணல. எங்கள் ஆப்ஷனில் பார்த்தோம்னா பை அப்படியே தான் இருக்குது. 20 பைக்கு வந்து 22/7 ஆர் 3.14ங்கிற வேல்யூவில் எதுவுமே வந்து அவங்க சால்வ் பண்ணல. டைரெக்டாக பைங்கிற வேல்யூ ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 25 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். Next question. On selling a jute bag for 48 rupees, Asha incurs a loss of 20%. In order to make a profit of 20%, what should be the selling price of the jute bag? ஸோ ஒரு ஜூட் பேக் வந்து ஆஷா வாங்குறாங்க. வாங்கும் போது 48 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இந்த 48 ரூபாங்கிறது வந்து அவங்களுக்கு 20% லாஸ். ஸோ இப்போ அவங்க 20% கெயின் எடுக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், இதுதான் வந்து ஜூட் பேக்கோட ஒரிஜினல் அமௌண்ட். ஜூட் பேக்கோட அமௌண்ட் நமக்கு தெரியாது. அதை 48 ரூபாய்க்கு வாங்கும் போது அவங்களுக்கு 20% லாஸ். இப்போ அவங்க 20% ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணணும்னா அவங்க என்ன விலைக்கு விற்கணும்? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷனுக்கு ஃபஸ்ட்டு 48ங்கிறது வந்து 20% லாஸ் அமௌண்ட். அப்போ 100/18 போடலாமா? இப்போ நமக்கு 20% ப்ராஃபிட் அமௌண்ட் தெரியணும். அப்போ 120/100. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா சிம்பிள் தான் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 6 and 4, 12 into 6, 72 rupees is the answer. ஸோ 72 ரூபாய்க்கு விற்றானா, ஆஷா 72 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவங்களுக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். If the cost of tomatoes increases by 25% per kg and Sudha wants to spend only 15% more on the tomatoes, calculate the percentage decrease in the quantity of tomatoes that Sudha gets. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம். இப்போ என்னென்னா, சுதாங்கிறவங்க ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போய் தக்காளி வாங்குறாங்க. தக்காளி வாங்கும் போது அந்த தக்காளியோட விலைங்கிறது நார்மலாக 10 ரூபாய்க்கு விற்குதுன்னா அது அவங்களுக்கு 25% அதிகமாகிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த தக்காளியோட விலை 25% அதிகமாகுது. அது காரணமாக அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு 10 கிலோ வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அவங்க குறைச்சிக்கிறாங்க. ஏன்னா தக்காளியோட விலை தான் ஏறி இருக்கு இல்லையா, அதனால அவங்க வாங்கக்கூடிய குவான்டிட்டியை குறைச்சிக்கிறாங்க.
அண்ட் அந்த குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ அவங்க தக்காளிக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை விட 15% அதிகமாக செலவு பண்ணுறாங்க. சுதா வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் ஒன்லி 15% மோர் ஆன் டொமேட்டோஸ். ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்க போனவங்க ஒரு 15% அதிகமாகறனால, அதாவது 15% மட்டும்தான் அவங்களால அதிகமாக வாங்க முடியாது, அதுக்கு மேலே வந்து வாங்க முடியாது. இப்போ எவ்வளோ கம்மியாக தக்காளியை வாங்கியிருப்பாங்க, ஆக்சுவலாக வாங்க போன குவான்டிட்டிக்கு இவங்க எவ்வளோ குவான்டிட்டி கம்மியாக வாங்கியிருப்பாங்கன்னு தான் கேள்வி. ஸோ இப்போ இதில் 2 இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து வாங்க போன டொமேட்டோவோட விலை வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொன்று அவங்க ஆக்சுவலாக ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க போகிறாங்கன்னா 115 ரூபா வரைக்கும் என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஒரு 15% இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் இன்க்ரீஸ் கொடுத்து குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா, ஸோ 2 இன்க்ரீஸ் இருக்குது அண்ட் தென் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த குவான்டிட்டி டிக்ரீஸை தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸுங்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் டொமேட்டோஸ். டொமேட்டோஸோட காஸ்ட்டுங்கிறது வந்து 25% இன்க்ரீஸ். அண்ட் தென் ஸ்பெண்டிங், ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 15% அவங்களால பியர் பண்ண முடியும். ஸோ அப்போ 125% அப்படின்னு சொல்லலாமா? ஸோ 25% இன்க்ரீஸ்னால் 125 அண்ட் 115. ஸோ இந்த மாதிரி இந்த குவான்டிட்டி டிக்ரீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மைனஸ் 115, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பை இன்க்ரீஸ் இன் த குவான்டிட்டி ரேட் 125 இன்டூ 100. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மைனஸ் expenditure by increase in quantity, sorry, increase in quantity percentage into 100. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 10/125 into 100 வரும். அண்ட் 4, 5, 2 equal to 8%. ஸோ இந்த 8%ங்கிறது வந்து அவ குவான்டிட்டியில் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறது தான். ஓகேங்களா? டிக்ரீஸ் இன் குவான்டிட்டி தான் இந்த 8%. ஸோ ஆன்சர் இஸ் 8%. நெக்ஸ்ட்டு ஒரு நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் சம், ரொம்ப ஈஸி. 8 + 2 power 4 plus 3 whole divided by 9. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 power 4 சால்வ் பண்ணோம்னா 2 power 4ங்கிறது வந்து 2 into 2 into 2 into 2 and 16. 16 plus 3 bracket 8 plus by 9. ஸோ இப்போ 16 plus 3ங்கிறது வந்து 19. 19 plus 8, 27. 27 by 9 equal to 3. Answer is 3. By walking 4/5 of usual speed, Sogan is 6 minutes late to office. How much time does he usually take to get to office? ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடில் வந்து சோகன் வந்து எப்பயுமே ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு சில காரணத்தினால அவரோட ஸ்பீட்லேருந்து 4/5 ஆஃப் த ஸ்பீட், ஸோ எக்ஸுங்கிறது வந்து குறிப்பிட்ட ஆக்சுவலாக அவன் போகிற ஸ்பீடு. ஆனால் சடனாக ஒரு நாள் 4/5 ஆஃப் தி ஆக்சுவல் ஸ்பீடில் அவன் ட்ராவல் பண்ணுறான். ட்ராவல் பண்ணும்போது அவன் ஆஃபீஸ்க்கு 6 நிமிஷம் லேட்டாக போகிறான். ஸோ இந்த 6 நிமிஷம் லேட்டாக போகிறத கொடுத்துட்டு கரெக்டான டைம் யூஸ்வலாக ஒரு ஸ்பீடில் போயிருந்தானா
யூஸ்வல் ஸ்பீடில் போயிருந்தானா அவன் எவ்வளோ நேரத்தில் ஆஃபீஸ் ரீச் ஆகிடுவான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம 2 கண்டிஷனாக எடுத்துக்கலாம். ஒன்று, அவன் கரெக்டான ஸ்பீடில் போனான்னா எவ்வளோ நேரத்தில் போவான் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து டிலே டைம். ஸோ 4/5 ஆஃப் த ஸ்பீடில் போகிற டைம் அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூஸ்வலாக போகிற ஸ்பீட் எக்ஸ் அண்ட் டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். பிகாஸ் இங்கே ஸ்பீட் அண்ட் டைம் 2 வேரியபிள் தான் வந்து இன்வால்வ் ஆகுது, டிஸ்டன்ஸ் இன்வால்வ் ஆகலை. அதனால் நம்ம டிஸ்டன்ஸை வந்து அன்னோன் குவான்டிட்டினும் ஸ்பீட் அண்ட் டைம் எடுத்துக்கலாம். ஸ்பீடு ஆக்சுவல் ஸ்பீடுங்கிறது வந்து எக்ஸ் அண்ட் டைமுங்கிறது வந்து டீன்னு வச்சுக்கலாம், T/60. பிகாஸ் இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் ஸோ நம்ம ஹாரை வந்து மினிட்டாக மாற்றணும். ஸோ /16 போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே வந்து அவன் 4/5 ஆஃப் திஸ் யூஸ்வல் ஸ்பீடில் போகிறான். அப்போ ஆக்சுவல் ஸ்பீடு வந்து எக்ஸ். ஸோ 4/5 ஆஃப் ஆக்சுவல் ஸ்பீட் 4/5 ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டைம் பீரியடில் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது, 6 நிமிஷம் லேட்டாக போகிறான். அப்போ டைம் பீரியட் ப்ளஸ் 6. ஸோ ஆக்சுவல் டைமோட 6 நிமிஷம் லேட்டாக தானே போகிறான், அதனால் +6/60. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் நார்மலாக கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் T/60 4/5 into T plus 6/60. Then 60 cancel. 5t equal to 4t plus 24 and then t equal to 24. So time period is 24 minutes. So normally actual speed xல போயிருந்தானா அவனோட டைம் பீரியட்னு பார்த்தோம்னா 24 மினிட்ஸில் அவனால் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 24 மினிட்ஸ். ஸோ நமக்கு கொஷினில் எந்த வேரியபிளை கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸ்பீட் அண்ட் டைமை மட்டும்தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் அன்னோன் வேரியபிளை காமனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்ஹெச்எஸ் அண்டு ஆர்ஹெச்எஸில் ஆக்சுவலாக போகிறதுக்கான ஒரு டைம் பீரியட் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் பீரியட், எவ்வளோ லேட்டாக போகிறானோ, இல்லை ஒருவேளை இந்த இடத்துல 5/10 ஆஃப் யூஸ்வல் ஸ்பீட்னு கொடுத்துட்டு அவனோட லேட்டுக்கு பதிலாக ஏர்லியராக போயிடான், ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியராக போயிடான் அப்படின்னா இங்கே T-10ன்னு போடணும். ஸோ ஏர்லினா மைனஸ் சிம்பிள் வரும், லேட்டுனா ப்ளஸ் சிம்பிள் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பேசிக்ஸ் தான், எந்த ஒரு ஷார்ட் ட்ரிக்கோ ரொம்ப சுற்றி வளைச்சோ கிடையாது, நார்மலான ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 882 by 1922. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 882 by 1922. ஸோ ஃபஸ்ட்டு 441 வச்சுக்கலாம். இங்கே 2 into 961 வருமா? ஸோ இந்த 441ங்கிறது வந்து 21 ஸ்கொயரா, அண்ட் தென் 961ங்கிறது வந்து 31ஓட ஸ்கொயரா. ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நீங்கள் திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஈஸியானது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 2 into 21 ஸ்கொயர் அண்ட் 2 into 31 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ 2 and 2 கேன்சல். ஸோ 21 ஸ்கொயர் பை 31 ஸ்கொயர்னு இருக்கிறத ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 21/31 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 21/31. From the top of a platform of 7 meter high, the angle of elevation of a tower was 30 degree. If the tower was 47 meter high, how far away from the tower was the platform position? So இது வந்து ஒரு height and distance. So இது height and distance topic, trigonometryல வரக்கூடியது.
ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாட்ஃபார்மோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒரு டவரோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு டவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மோட ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரயில்வே பிளாட்ஃபார்ம் அதோட ஹைட் 7 மீட்டர், இதோட ஹைட் வந்து 7 மீட்டர். அண்ட் தென் ஒரு டவர் இருக்கு, அந்த டவரோட ஹைட்டுங்கிறது வந்து 47 மீட்டர், 47 மீட்டர் இந்த டவரோட ஹைட். ஸோ அது ஏற்படுத்துகிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுங்கிறது வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, how far away from the tower was the platform position. ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும், இந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தான் கேள்வி. ஸோ இது நம்ம ஏபின்னு வச்சுக்கலாம், அண்ட் தென் இது சின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிளாட்ஃபார்மோட ஹைட்டுன்னு சொல்லி 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் இங்கே என்ன பண்ணலாம், இந்த டோட்டல் மெஷர்மெண்ட்டு தான் 47 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த டவர் ஹைட்டில் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஹைட் மட்டும் கிடைக்குமா, அப்போ 47 மைனஸ் 7ங்கிறது வந்து, ஸோ இதோட ஹைட் 7, ஸோ டோட்டலாக தான் நமக்கு 47 கொடுத்துருக்காங்க. அப்போ 47 மைனஸ் 7ங்கிறது வந்து 40 மீட்டர். ஸோ பிசியோட வேல்யூ 40 மீட்டர் நமக்கு தெரிஞ்சது. அண்ட் தென் ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம tan 30 சால்வ் பண்ணோம்னா tan 30 இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன இருக்குது, பிசி இருக்குது, அட்ஜசன்ட் இஸ் ஏபி. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். tan 30ங்கிறது வந்து 1/√3 அண்ட் பிசி 40, ஏபிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன வருது, 40√3. ஸோ ஏபியோட வேல்யூ வந்து 40√3. ரொம்ப சிம்பிளா, கிளியர்? ஏபியோட வேல்யூ 40√3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ட்ரெயின் சம். A 161.5 meter long train crosses 758.5 meter long bridge in 46 seconds. What is the speed of the train? ரொம்ப சிம்பிள். நமக்கு ட்ரெயினோட ஸ்பீட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க. அந்த ட்ரெயின், ஸோ அந்த ட்ரெயினோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லென்த் ஆஃப் ட்ரெயினுங்கிறது வந்து 161.5 மீட்டர். அந்த ட்ரெயின் ஒரு பிரிட்ஜ் மேலே கிராஸ் ஆகுது, ஒரு பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அந்த பிரிட்ஜோட லென்த் அப்படிங்கிறது 758.5 மீட்டர். அண்ட் எவ்வளோ நேரத்தில், டைம் பீரியட் எவ்வளோ நேரத்தில் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 46 செகண்ட்ஸ்லேயே கிராஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஸ்பீட் ஈக்குவல் டு distance by time. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து நமக்கு பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரெயினோட டிஸ்டன்ஸோட ஆட் பண்ணிக்கணும். 161.5 ப்ளஸ் 758.5 பை டைம் பீரியடுங்கிறது வந்து 46 செகண்ட். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 920 by 46 செகண்ட்ஸ்னு வரும். அண்ட் தென் 920ங்கிறது வந்து 20 வருமா, 20 மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷனில் எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹாரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்டை நம்ம கிலோமீட்டர் பர் ஹார் சேஞ்ச் பண்ணோம்னா இன்டூ
18/5. So 4 equal to 4 into 18 is 72 kilometer per hour. So answer is 72 kilometer per hour. The train oda speed ingiradhu vandu 72 kilometer per hour. Next ஒரு simplifications sum. Root of 108 plus root of 243 equal to 25.98. Find the value of root of 147 plus root of 192. So இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு ரூட்டு தான் வந்து எல்ஹெச்எஸ் அண்டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே தெரியும். ஸோ அதுக்கான ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை முதல்ல சால்வ் பண்ணலாம். 147 ப்ளஸ் ரூட் ஆஃப் 192 செப்பரேட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க வேல்யூவை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 108ங்கிறத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா 36 into 3ன்னு போடலாம். அண்ட் தென் இங்கே 243 81 into 3ன்னு எழுதலாம். ஸோ இப்படி எழுதும் போது இது வந்து 6 ஸ்கொயர் இன் 9 ஸ்கொயர். ஸோ காமனாக நம்ம வெளியே எடுக்க முடியுமா? 6√3 ப்ளஸ் 9√3 ஈக்குவல் டு 25.98. அப்போ 15√3 ஈக்குவல் டு 25.98. ஸோ நமக்கு 15√3 வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த வேல்யூக்கு நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு 7√3 ப்ளஸ் 8√3 இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நம்ம மாற்றி நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்பில் தான் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி நமக்கு ஆன்சர் வரணும். அண்ட் தென் 7√3 இது வந்து நம்ம 7√3 அண்ட் 8√3 எழுதலாமா? எதனாலும் 15√3 தான் ஆன்சர். ஸோ இந்த 7√3 7 உள்ளே கொண்டு போனோம்னா நமக்கு 49 into 3 ப்ளஸ் 64 into 3 ரைட் 25.98. ஸோ 49 into 3ங்கிறது வந்து 147. அதே மாதிரி 64 into 3ங்கிறது வந்து 192. ஸோ ஈக்குவல் டு 25.98 தான் வருது. ஸோ சேம் ஆர்ஹெச்எஸ் தான் வருது. ஸோ ஆன்சர் இஸ் 25.98 இஸ் த ஆன்சர். ஸோ சுற்றி வளைச்சி அதே ஆன்சர் தான் வருது. ரெண்டுக்குமே வந்து ஆர்ஹெச்எஸ் 25.98 தான் வருது. ஸோ சம்ஸ் இன்னும் கிளியராக வேணும் இல்லை ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.